லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்குது அல்லது சனி ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்குது அல்லது சனி ராகு இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. உடனே என்ன கேட்பாங்க, இதுக்கு என்ன பரிகாரம் கேட்பாங்க. இது பரிகாரம் செஞ்சாலும் முடியாது, எந்த கோயிலுக்கு போனாலும் முடியாது. சார் கோயில் தெய்வத்தால் முடியாதா? தெய்வமும் கிரகம் ஒன்று தான் என்னை பொறுத்தளவு. அப்போ இது இந்த டைமில் முடிச்சாதான் நல்லதுன்னு சொன்னால் கேட்கணும். கேட்க மாட்டாங்க. உடனே என்ன செய்வாங்கனாக்க ஒரு வரன் வரும், பெரிய நல்ல குடும்பம் இருப்பாங்க, பிடிச்சிக்கிறோம், இதே விதி, அங்கே போய் முடிக்கணும், அவங்களுக்கு பிரிவு ஒன்று விதி நடக்கும், பிரிவு வந்தே ஆகணும். ஆனால் தாமதமான திருமணம் செஞ்சால் 31க்கு மேலேயோ 33க்கு மேலேயோ அந்த வயசு வரும்போது அந்த டைம் நடந்தால் நிச்சயம் பிரிவு வராது. ஏன்னா அந்த காலகட்டம் வரும்போது அந்த தோஷம் கழிச்சு போயிடும். நானே ஆண்களாக இருந்தால் கூட அந்த 33 மேலே தான் செய்யணும்னு சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க. வீட்டில் ஒரே பையனாக இருப்பான், பெரிய வசதி இருக்கும். இதுலையுமே இப்போ திருமண பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்க்குறாங்க இல்லையா, 10 பொருத்தத்துக்கு 10 சரியாக இருந்தால் நல்லாயிருக்கும், 8 7 இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஆன்லைன்லேயே நிறைய பேர் பார்ப்பாங்க, ராசி நட்சத்திரம் போடுவாங்க, அது ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும், அந்த லிஸ்ட்டு ஓகே இத்தனை பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையானதாக இருக்குது? அப்படியே நம்ம வந்து பொருத்தம் பார்த்தாலும் பொருத்தத்தில் இந்தந்த விஷயங்களை சொல்லக்கூடாது, இந்த அமைப்பு இருக்கக்கூடாது அப்படின்னா எது சொல்லலாம்?